தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேர் பொதுவா வந்து போலி தமிழ் தேசிய அரசியல் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஜாதிய கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க அண்ணன் பேர்ல. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிய அமைப்பு சார்ந்தவர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லைன்றதுக்கு மாற்றம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தொடர்ச்சியா தமிழக வாழ்வுரிமை கட்சியில எண்ணற்ற பேர் வாரந்தோறும் தொடர்ச்சியா இணைப்பு விழா நடந்துட்டே இருக்கு. கிருஷ்ணகிரியில இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்தீங்கன்னா நம்ம கட்சி இல்லாத கட்டமைப்பு இல்லாத கட்சியும் கிடையாது. அந்த அளவுக்கு கட்சி பரவலா வளர்ந்துட்டு. ஒரு அண்ணன் ஜாதிக்கான தலைவரா இருந்தா இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு, இந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியான இணைப்பு நடக்காது. இது நடக்குதுன்னா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, போலி தமிழ் தேசிய அரசியல் வந்து வீழ்ச்சி அடையுது, உண்மையான தமிழ் தேசிய அரசியல் வந்து வெல்ல போகுது. அதுதான் இதுக்கான மாற்று சான்றா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க என்னதான் வந்து நெருப்பை வந்து குப்பை போட்டு நீங்க மூடினாலும் அது கண்டிப்பா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தான் தெரியும். அதே மாரி அண்ணனோட 15 காலமா ஒரு அண்ணனோட செயல்கள், திட்டங்கள், தமிழ் தேசியத்துக்காக அவர் உண்மையா போராடின விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அவரை தூக்கி நிக்குது. இதுக்கப்புறம் அண்ணனோட வளர்ச்சி வந்து மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்குமே தவிர பின்னோக்கி வர்றதுக்கான காரண சூழ்நிலை எதுவுமே கிடையாது. அதனால போலி தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கிட்டு சும்மா வாயால வட சுட்டுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு பண்ணி இவர் மேல ஒரு ஜாதிய தலைவர்ன்ற முத்திரை கொடுத்தணும்னு நினைக்கிறதுலாம் அந்த மக்கள் இன்னைக்கு அதை வீழ்ச்சி அடைஞ்சு தமிழக மக்கள் வந்து தொடர்ச்சியா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கரம் பலம் சேர்க்கும் விதமா தொடர்ச்சியா இணைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அவரால் அண்ணனை தேடி கொடுக்க முடியல. தேனியில போயிட்டு அண்ணன் நேற்று ஆய்வு போறப்ப தேனியில போயிட்டு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை ஒரே நாள்ல அவரோட அரசியல் பின்பற்றத்தை வச்சுதான் அங்க பண்ணி கொடுத்தாரு. அதனால அண்ணன் திராவிட கட்சியில இருக்கிறதுனால மட்டும் அண்ணன் வந்து திமுக கூட இருக்காரு, அதனால வந்து அரசியல் இப்படி தமிழ் தேசிய அரசியல் முட்டு கொடுத்துறான்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் போலியான பிம்பங்கள். தமிழ் தேசிய அரசியல் அவர் தெளிவா இருக்காரா? கூட்டணி கட்சியில இருந்தாலும் அவரோட அரசியல் களத்துல தெளிவா இருக்காரு அண்ணன். அதை வந்து 2026 தேர்தல் தமிழ் தேசிய அரசியல் யார் கையில இருக்குன்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தொடர்ச்சியா இணைப்பு யார்கிட்ட நடக்குதுன்னு தெரியும். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இதை இருந்தும் தாண்டி நீங்க தொடர்ச்சியா இணைப்புன்னு பார்த்தா அண்ணகிட்ட தான் இருக்கு, அண்ணன் வேலுமுருகன் கிட்ட தான் இருக்கு. அதனால மக்கள் தெளிவு அறிஞ்சுட்டாங்க. இனி உங்க போலி அரசியல் இங்க வெல்லாது. உண்மையான தமிழ் தேசிய அரசியல் வெல்லும். விரைவில் கடலூர்ல மாபெரும் தமிழர் ஆர்வலர்கள் எண்ணற்ற பேர் வந்து நாம் தமிழ் கட்சி, திராவிட கட்சி, திமுக எல்லா கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருந்து வெளியே வந்து அண்ணனுக்கு பலம் சேர்க்கும் விதமாக இணைப்பு விரைவில் நடக்கும் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.